படம் வந்து எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்குது. ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஃபைட் சீன் இருக்குது, சூப்பராக நடிச்சிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கராத்தே வீரர்கள் சங்கத்தின் தலைவர் தனசேகரன், செயலாளர் அருண், பொருளாளர் முத்துமாணிக்கம். நாங்கள் இந்த சங்கத்தை துவக்கி 2 வருஷம் ஆகுது. இந்த சங்கம் துவக்கப்பட்டதுக்கு காரணமே இந்த தமிழனின் தற்காப்பு கலைக்கு அங்கீகாரம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அங்கீகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏழை அப்பாவி மாணவிகளை ஏமாற்றி நிறைய ஊழல்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இது சம்பந்தமாக தமிழக அரசுக்கு பல புகார்கள் கொடுத்துருக்கோம். அதனால் ஏழை குழந்தைங்களை காப்பாற்றணும், இந்த அப்பாவி கராத்தே வீரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க அரசுக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி துவங்கப்பட்டது தான் தமிழ்நாடு கராத்தே வீரர்கள் சங்கம். இந்த சங்கத்தில் இன்றைக்கி 12 மாவட்டங்கள் இணைஞ்சிருக்காங்க. நிறைய மாவட்டங்கள் இணையறதுக்கு தயாராக இருக்காங்க. இது தமிழனின் வீரக்கலை. இந்த வீரக்கலைக்கு அகில இந்திய அளவில் அங்கீகாரம் இருந்தது. ஆனால் அந்த அங்கீகாரத்தை இழந்து கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஆகிடுச்சு. எப்படி இழந்தோம் அப்படின்னா, அகில இந்திய கராத்தே சங்கம் காய், இந்த சங்கத்திலே 1500 கோடி ஊழல் வழக்கு இன்றைக்கும் நிலுவையில் இருக்குது. அதனால் மத்திய விளையாட்டு அமைச்சகம், இந்திய ஒலிம்பிக் சங்கம் அகில இந்திய கராத்தே சங்கத்திற்கு வழங்கிய அங்கீகாரத்தை ரத்து பண்ணிட்டாங்க. இது நாள் வரை அகில இந்திய கராத்தே சங்கத்தை பற்றி எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு கிடைக்காதனால இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான கராத்தே வீரர்கள், நான் குறிப்பாக பேசக்கூடியது தமிழகத்திற்கு, தமிழின் தற்காப்பு கலைக்கு அங்கீகாரம் இல்லை. நாம் தமிழர்கள் தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தை தமிழர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தமிழனின் வீரக்கலைக்கு அங்கீகாரம் இல்லை என்பதை நினைக்கும் போது வெட்கமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. தமிழக முதல்வர் கோப்பை போட்டியில் 38 விளையாட்டுகளுக்கு தமிழக அரசு 38 கோடி ஒதுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட கராத்தே வீராங்கனைகளின் இந்த கலை முதல்வர் கோப்பை போட்டியில் சேர்த்து கொள்ளப்படாதது எங்களுக்கெல்லாம் மிகுந்த வேதனை அளிக்கின்றது. முதல்வர் கோப்பை போட்டியில் சேர்த்துக்கிறோம், தமிழக அளவில் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொல்லி இந்த அரசுக்கு பலமுறை முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு நிறைய கோரிக்கைகள் நாங்கள் சங்கத்தின் சார்பாக வச்சுருக்கோம். ஆனால் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கை விரிச்சிடுச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க, கராத்தேன்ற விளையாட்டுக்கு நாங்கள் அங்கீகாரம் கொடுக்கல, அங்கீகாரம் இல்லாத இந்த கராத்தே விளையாட்டில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை நாங்கள் கேட்க முடியாது. நீங்கள் பெற்றோர்களுக்கு, பயிற்சியாளர்களுக்கு, வீராங்கனைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க, ப்ரெஸ், மீடியா, யூடியூப்பில் இதனுடைய ஊழல் முறைகேடுகளை சொல்லுங்கன்னு சொல்லி அவங்கள லெட்டர் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி விரைவில் தமிழகத்தில் தேர்தல் நடக்க போகுது. இந்த நேரத்தில் இதை சொல்ல வேண்டிய அவசியம் தேவையா? நிச்சயமாக தேவை. ஏன்னா அடுத்து தமிழகத்தில் அமையக்கூடிய புதிய அரசுக்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். தமிழனின் பாரம்பரிய கலை, வீரக்கலை, தற்காப்பு கலை இன்றைக்கி அங்கீகாரம் இல்லாமல் 50 லட்சம் குழந்தைகள் கண்ணீர் சிந்திட்டுருக்கோம். அரசுக்கு பல கோரிக்கைகள். இப்போது இந்த எலெக்ஷன் டைமில் பேச வேண்டிய அவசியம் என்ன? எலெக்ஷன் முடிஞ்சு பேசலாம் அப்படின்னு நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கராத்தே பயிற்சியாளர்லாம் சொன்னாங்க. இல்லை மாஸ்டர், எலெக்ஷன் டைமில் தான் நம்ம பேசணும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஓட்டுக்கள் அவங்களுக்கு நிச்சயம் தேவைப்படும். அப்படியா? இது பெரிய கட்சி, அதாவது எத்தனையோ கட்சி இருக்குது. நான் கட்சி பேரை சொல்ல விருப்பப்படலை. நாங்கள் எந்த கட்சியிலையும் இணையலை. ஏன்னா இது தமிழின் வீரக்கலையில் இருக்கிறதுனால நாங்கள்லாம் 40-45 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கோம். உயிர் மூச்சு உள்ளவரை இந்த கலையில் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய பயிற்சியாளர்கள் தான் நாங்கள் 3 பேரும். அதனால் எந்த கட்சி சார்பாகவும் நாங்கள் பேச விருப்பப்படலை. எலெக்ஷன் டைமில் பேசக்கூடியது நோக்கம் என்ன அப்படின்னா, எங்களுடைய கட்சி கராத்தே கட்சி 50 லட்சம் வீராங்கனைகள் உள்ள கட்சி. இந்த 50 லட்சம் வீரர்கள் பெற்றோர்களை கணக்கு போட்டிங்கன்னா 1 கோடி பேர் வராங்க. இன்றைக்கி இந்த கராத்தே விளையாட்டில் எங்களுக்கு 1 கோடி ஓட்டு இருக்குது. அதனால் அடுத்து
அமைக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இப்பொழுது தேர்தல் வாக்குறுதி என்னென்னமோ சொல்கிறாங்க, நூற்றுக்கணக்கான வாக்குறுதிகள் அள்ளி வீசுகிறாங்க. நான் வந்து அடுத்து அமையக்கூடிய இந்த கட்சி தலைமைக்கு சொல்லக்கூடிய இது எங்கள் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய வீரக்கலை கராத்தே விளையாட்டை முதல்வர் கோப்பையில் போட்டியில் சேர்த்துக்கொள்வோம். தமிழக அளவில் எங்களுக்கு அகில இந்திய கராத்தே சங்கம் வேண்டாம், நீட் தேர்வு வேண்டான்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை மாதிரி அகில இந்திய கராத்தே சங்கத்தால் நம்மளுடைய தமிழக வீரர்கள் இதுவரைக்கும் எந்த பலனும் அடையலை. வடநாட்டுக்காரர்கள் நம்மளுடைய தமிழக வீரர்களை மதிக்கிறதில்லை. எத்தனையோ போட்டிகளில் அடிச்சிருக்காங்க, எத்தனையோ போட்டிகளில் பெண்களை வந்து ரொம்ப அவமானப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் கடந்த கால வரலாறு. அதனால் அகில இந்திய கராத்தே சங்கம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அதனால் புதிதாக அமையக்கூடிய அரசு எங்களை அழைத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல்வர் கோப்பை போட்டியில் கராத்தே விளையாட்டை சேர்த்துக்கொள்வோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்து எங்களை அழைத்து பேசினால் இந்த தேர்தலிலே எங்களுக்கு அங்கீகாரம் தரக்கூடிய அந்த கட்சி தலைமைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய வீரர் வீராங்கனைகள் பெற்றோர்கள் பயிற்சியாளர்கள் அனைவரும் வாக்களிப்போம் என்ற உறுதியை நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இது தமிழனின் வீரக்கலை, பாரம்பரிய கலை. இது வீரக்கலை என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க இது வெளிநாட்டு கலை, இது ஜப்பான் கலை. அப்படியெல்லாம் கிடையாது. இது தமிழனின் வீரக்கலை. இது கரங்களை கொண்டு பயிற்சி செய்யும் பயிற்சி கரத்தை என்பது ஏட்டுச்சூடிலே இருக்குது. இது 50 ஆண்டுகளுக்கு முன்பே என்னுடைய ஆசான் சொல்லியிருக்காரு. எது எப்படியோ இன்றைக்கி தமிழ்நாட்டில் 50 லட்சம் குழந்தைகள் ரத்தம் சிந்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி பெண்களுக்கு தற்காப்பு என்றால் கராத்தே. அதே மாதிரி பெண் பிள்ளைகள் மட்டுமல்ல, ஆண் பிள்ளைகள் இளைஞர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரே விளையாட்டு கராத்தே. ஏனென்றால் இந்த விளையாட்டை கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து தேவையில்லாத போதை பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டாங்க. அதனால் காவல்துறையில் பயிற்சி கொடுக்குறாங்க, மிலிட்டரியில் பயிற்சி கொடுக்குறாங்க, பள்ளியிலேயே வந்து இன்றைக்கி ப்ரைவேட் ஸ்கூல்லேயே நிறைய பயிற்சி கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் புதிதாக அமையக்கூடிய அரசு இந்த கராத்தே விளையாட்டை கட்டாய பாடமாக கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வருவார்களே ஆனால் இனி வரும் காலங்களில் வீரர்கள் வீராங்கனைகள் மாணவ செல்வங்கள் நல்ல ஒரு பயிற்சி பெற்று தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்திய திருநாட்டிற்கும் விளையாடுவார்கள். கராத்தே என்ற விளையாட்டு ஒலிம்பிக் விளையாட்டிலே சேர்த்து கொள்ளப்பட்டது என்பது நமக்கெல்லாம் பெருமை. ஆனால் இந்திய அளவிலே வீரர் வீராங்கனைகள் மிக சொற்ப அளவிலே இருக்கிறார்கள். அதனால் அடுத்து வரக்கூடிய அரசு தமிழரின் தற்காப்பு கலை கராத்தே விளையாட்டை முதல்வர் கோப்பை போட்டியில் சேர்த்து கொள்ள வேண்டும். தமிழனின் வீரக்கலைக்கு அங்கீகாரம் தர வேண்டும். நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் தொடர்ந்து பயணித்து வருகின்றோம். தொடர்ந்து புதிய அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைப்போம். இது தமிழனின் வீரக்கலை, பாரம்பரிய கலை, தற்காப்பு கலை. நன்றி, வணக்கம். என் பேர் ஆக்கா அருண் சுரேஷ்ராஜ், கராத்தே மாஸ்டர். டிவிகே கராத்தே சங்கத்தின் பொதுச் செயலாளர் இருக்கேன் நான். நீ தமிழ்நாடு அரசு கோரிக்கை என்ன வைக்கிறேன்னா, இன்றைக்கி பல்வேறு கலைகள் வந்து நம்ம இருக்குது. பார்த்திங்கன்னா அதில் முக்கியமான மக்களுக்கு பிரபலமான கலைன்னு சொன்னால் பாக்ஸிங் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அடுத்தது கராத்தேன்னு தெரியும். அந்த பிரபலமாக மக்கள் 90% மக்களுக்கு தெரியக்கூடிய ஒரு கராத்தேக்கு வந்து இன்றைக்கி அங்கீகாரம் இல்லாத இருக்குது. அந்த முதல்வருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோன்னா, தமிழ்நாடு கராத்தே சங்கத்தை வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் நீங்கள். அதனால் டிவிகே சங்கத்து மூலமாக நாங்கள் வந்து கேட்குறோம், மக்களுக்கு வந்து ஒரு நல்லதை செய்யணும், பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எங்கள் சங்கத்து மூலிமா நாங்கள் இன்றைக்கும் வந்து போராடிட்டு இருக்கோம். நீங்கள் அதுக்கு வாய்ப்பு அளிச்சுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். வணக்கம். தமிழ்நாடு கராத்தே வீரர்கள் சங்கத்தின் தலைவர் தனசேகரன், சென்னை மாவட்டம். இந்த சங்கம் தமிழக வீரர்கள் வீராங்கனை நலனுக்காக துவங்கப்பட்டு 2 வருஷம் ஆயிட்டிருக்கு. இதில் நிறைய மாவட்டங்கள் இணைஞ்சிட்ருக்காங்க. இந்த சங்கத்தின் கோரிக்கை கராத்தே வீரர்களுக்கு அங்கீகாரம் பெற வேண்டும், முதல்வர் கோப்பை போட்டியில் கராத்தே விளையாட்டை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அரசுக்கு பலமுறை கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம். இன்னும் விரைவில் வந்து தேர்தல் நடக்க இருக்குது. அடுத்து அமையக்கூடிய அரசு இந்த தமிழின் தற்காப்பு கலைக்கு அங்கீகாரம் வழங்கணும், முதல்வர் கோப்பை போட்டியில் சேர்த்துக்கணும். அதே நேரத்தில் எங்களுக்கு வந்து எங்களுடைய உரிமையை கொடுக்கணும்னு சொல்லி தொடர்ந்து நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். அதனால் கட்சி தலைவர்கள் எங்களை அழைத்து எங்களுக்கு அங்கீகாரம் தருவோம், முதல்வர் கோப்பை போட்டியில் சேர்த்துக்கொள்வோம் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கராத்தே வீரர்கள் வீராங்கனைகள் ஓட்டுக்கள் அந்த கட்சி தலைமைக்கு
நாங்கள் வாக்களிப்போம் என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். படம் வந்து எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்குது. ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஃபைட் சீன் இருக்குது, சூப்பராக நடிச்சிருக்காரு.